ஒரு போலித்தனம், ஐயோக்கியத்தனம் என்று சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த மண்ணில் எந்தெந்த வகுப்பில் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை தேர்ந்தெடுத்து அதற்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சரியான பங்கீட்டை அளிக்க முடியும். ஆனால் இது எதையும் செய்யாமல் மக்களுக்கு உனக்கு இத்தனை பர்சன்டேஜ், உனக்கு இத்தனை பர்சன்டேஜ், இந்தா போ நீ இதை எடுத்துட்டு போ. பிச்சை கேட்பது சமூக நீதி அல்ல, சரியாக பங்கை பிரித்து தருவதுதான் சமூக நீதி என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் கோ ஜெகநாதன் அண்ணன் தலைமையிலே ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும், இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தனது கண்டன முழக்கங்களை கொடுக்க இருக்கும் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் தலைவர் அண்ணன் கோ சுகுமாரன் அவர்களே, திராவிட விடுதலை கழகத்தின் புதுச்சேரி தலைவர் அண்ணன் லோகையப்பன் அவர்களே, தமிழ் மீனவர் விடுதலை கழகத்தின் புதுச்சேரி நிறுவனர் தோழர் மங்கச்செல்வன் அவர்களே, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் தோழர் பிரகாஷ் அவர்களே, பிபி பேரியக்கம் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி தலைவர் தோழர் இரா வேலுச்சாமி அவர்களே, இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கத்தின் மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி போட்டு மிதிக்காதே, ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஏமாத்தாதே, நடத்தாமல் ஏமாற்றாதே, புள்ளி விவரம் ஒன்றுதான், புள்ளி விவரம் ஒன்றுதான், கணக்கெடுப்பு ஒன்றுதான், கணக்கெடுப்பு ஒன்றுதான், அரசாங்கத்தின் அடிப்படை, அரசாங்கத்தின் அடிப்படை, அரசாங்கத்தின் அடிப்படை அரசாங்கத்தின் அடிப்படை, துல்லியமாக கணக்கெடுத்து, துல்லியமாக கணக்கெடுத்து, துல்லியமாக கணக்கெடுத்து துல்லியமாக கணக்கெடுத்து சமூக நீதி கர்நாடகாவில் நடத்திட்டான், கர்நாடகாவில் நடத்திட்டான், கர்நாடகாவில் நடத்திட்டான், கர்நாடகாவில் நடத்திட்டான், ஜார்க்கண்டில் நடத்திட்டான், ஜார்க்கண்டில் நடத்திட்டான், பக்கத்து மாநிலமான பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் நடத்திட்டான். தெலுங்கானாவில் நடத்திட்டான், சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே முடிச்சிட்டான். நடத்தி அங்கே முடித்திட்டான். ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் சாதி உரிமை காத்திட சாதி உரிமை காத்திட சாதி வாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடந்து உடனே நட சாதி வாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கும் மர்மம் என்ன? நடத்த மறுக்க மர்மம் என்ன? மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் மக்கள் தொகையை கணக்கெடுக்க அறிவுள்ள அரசாங்கமே அறிவுள்ள அரசாங்கமே சாதி வாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கும் மர்மம் என்ன? நடத்த மறுக்கும் மர்மம் என்ன? மலரட்டும் 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 சமூக நீதி மலரட்டும். சமூக நீதிகள் மாறவில்லை, ஆட்சிகள் மாறவில்லை, சாதி வாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தயக்கம் என்ன? நடத்துவதற்கு தயக்கம் என்ன? 1931 1931 நடைபெற்ற கணக்கெடுப்பு நடைபெற்ற கணக்கெடுப்பு கடைசியான கணக்கெடுப்பு, கடைசியான கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு. சாதி வாரி கணக்கெடுப்பு 2011 ஆண்டு 2011 ஆண்டு சமூக பொருளாதார சமூக பொருளாதார சாதி தொடர்பான சாதி தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட்ட பின்னும் தகவல்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் குப்பை கூடையில் கிடக்குது. குப்பை கூடையில் கிடக்குது. போட்டுட்டான் போட்டுட்டான் போட்டுட்டான்
போட்டுட்டான் மத்திய அரசு போட்டுட்டான், மத்திய அரசை போட்டுட்டான் குப்பை கூடையில போட்டுட்டான், குப்பை கூடையில போட்டுட்டான் குப்பை கூடையில் போட்டுட்டான். குப்பை கூடையில போட்டுட்டான் பதில் சொல்லு, பதில் சொல்லு. அரசுகளே அலைகழிக்காதே, அலைகழிக்காதே, அலைகழிக்காதே அலைகழிக்காதே அலைகழிக்காதே, அலைகழிக்காதே. அலைகழிக்காதே அலைகழிக்காதே சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்திடாமல் அலைகழிக்காதே. நடத்திடாமல் அலைகழிக்காதே மத்திய அரசு, மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு 15 லட்சம் மக்கள் வசிக்கும், 15 லட்சம் மக்கள் வசிக்கும் 15 லட்சம் மக்கள் வசிக்கும் 15 லட்சம் மக்கள் வசிக்கும் புதுச்சேரி மாநிலத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்ஐஆர் என்பதற்கான எஸ்ஐஆர் என்பதற்கான பணிகளை செய்து முடிக்க, பணிகளை செய்து முடிக்க எஸ்ஐஆர் பணிகளை எஸ்ஐஆர் பணிகளை செய்து முடிக்க முற்பட்ட செய்து முடிக்க முற்பட்ட மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு, மாநில அரசு மத்திய அரசு மாநில கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு வருத்தம் ஏன்? நடத்துவதற்கு வருத்தமே நடத்துவதற்கு மறுப்பது ஏன்? நடத்துவதற்கு மறுப்பது ஏன்? இடபிள்யூஎஸ் என்ற பெயரால், EWS என்ற பெயரால் இடபிள்யூஎஸ் என்ற பெயரால் EWS என்ற பெயரால் கணக்கெடுப்பு நடத்தாமல் கணக்கெடுப்பு நடத்தாமல் 1% பார்ப்பனனுக்கு, 1% பார்ப்பனர்களுக்கு 1% ரெட்டிக்கு 1% ரெட்டிக்கு 10% இடஒதுக்கீடா, 10% இடஒதுக்கீடா 10% இடஒதுக்கீடா. 10% இடஒதுக்கீடா திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை EWS இடஒதுக்கீட்டை உடனடியாக திரும்ப பெறு. உடனடியாக திரும்ப பெறு உயர் சாதி இடஒதுக்கீட்டை உயர் சாதி இடஒதுக்கீட்டை உடனடியாக திரும்ப பெறு. உடனடியாக திரும்ப பெறு பாலும் பழமும் கேட்கல, பாலு பழம கேட்கல பஞ்சன சுகமும் கேட்கல, பஞ்சன சுகமும் கேட்கல ஏசி காரு கேட்கல, ஏசி காரு கேட்கல கட்டில் மெத்தை கேட்கல, கட்டில் மெத்த கேட்கல கணக்கெடுப்பு கேட்கிறோம். கணக்கெடுப்பு கேட்கிறோம் நோகுதா, நோகுதா, நோகுதா நோகுதா கணக்கெடுப்பு நடத்திட கணக்கெடுப்பு நடத்திட நோகுதா, நோகுதா, நோகுதா நோகுதா மத்திய அரசே நோகுதா, மத்திய அரசு நோகுதா மாநில அரசே நோகுதா. மாநில அரசு நோகுதா ஏமாத்தாதே, ஏமாத்தாதே. ஏமாத்தாதே ஏமாத்தாதே சமூக நீதியின் ஆணிவேர் சமூக நீதி நாடிவே சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு. சாதி வாரி கணக்கெடுப்பு இந்திக்காரன் நடத்திட்டாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து உடனே நடத்து உடனே நடத்து, உடனே நடத்து. உடனே நடத்து உடனே நடத்து 2011 ஆண்டினிலே 2011 ஆண்டிலே 2011 ஆண்டினிலே 2011 ஆண்டிலே சமூக பொருளாதார சமூக பொருளாதார சாதி தொடர்பான தரவுகளை சாதி தொடர்பான தரவுகளை அக்கறையோடு எடுத்ததாக அக்கறையோடு எடுத்ததாக தம்பட்டம் அடிக்கும் மத்திய அரசு, சம்பந்தப்பட்டிருக்கும் மத்திய அரசு தம்பட்டம் அடிக்கும் மாநில அரசு சேகரித்த தரவுகளை குப்பை கூடையில் வீசியது குப்பையில் வீசியது சட்டவிரோதம், சட்டவிரோதம். சட்டவிரோதம் சட்டவிரோதம் பதில் சொல், பதில் சொல், பதில் சொல் பதில் சொல் பதில் சொல், பதில் சொல். பதில் சொல் பதில் சொல் மத்திய அரசே பதில் சொல், மத்திய அரசு பதில் சொல் மாநில அரசே பதில் சொல். மாநில அரசு பதில் சொல் 1931 1931 நடைபெற்ற கணக்கெடுப்பு நடைபெற்ற கணக்கெடுப்பு 94 ஆண்டுகளுக்கு முன்னால், 94 ஆண்டுகளுக்கு முன்னால் 94 ஆண்டுகளுக்கு முன்னால் 94 ஆண்டுகளுக்கு முன்னால் கடைசியான கணக்கெடுப்பு கடைசியான கணக்கெடுப்பு 1951 1951 எஸ்சி எஸ்டி மக்களுக்கு SC மக்களுக்கு கணக்கெடுத்தது கடைசி கணக்கு. கணக்கெடுப்பது கடைசி கணக்கு வெட்கக்கேடு, மானக்கேடு. கேடு மானக்கேடு ஏமாத்தாதே, ஏமாத்தாதே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே மத்திய அரசே ஏமாத்தாதே, மத்திய அரசு ஏமாற்றாதே மோடி அரசே ஏமாத்தாதே, மோடி அரசு ஏமாற்றாதே ரங்கசாமி அரசே ஏமாத்தாதே. ரங்கசாமி அரசு ஏமாற்றாதே சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஏமாத்தாதே. நடத்தாமல் ஏமாற்றாதே ஒடுக்கப்பட்ட மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட மக்களின்
எம்பிசி மக்களின் எம்பிசி மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் உண்மையான கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு வேண்டும் 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 சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் 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 நடத்துவதற்கு வக்கில்லாத நடத்துவதற்கு துப்பில்லாத துப்பில்லாத மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு ஆட்சி கட்டில் ஒரு கேடா ஆட்சி கட்டில் ஒரு கேடா மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே மக்களை மதிக்காத அரசுகளே மக்களை மதிக்காத அரசுகளே மக்களை சுரண்டும் கயவர்களே மக்களை சுரண்டும் கயவர்களே பாதுகாப்போம் 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 சமூக நீதியை பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் சாதி வாரி கணக்கெடுப்பே சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதியின் அடித்தளம் சமூக நீதியின் அடித்தளம் சமூக நீதியின் அடித்தளம் சமூக நீதியின் அடித்தளம் பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு புதுவை அரசே பதில் சொல்லு புதுவை அரசே பதில் சொல்லு மத்திய அரசே பதில் சொல்லு மத்திய அரசே பதில் சொல்லு புதுவை என்ன சோதனை கூடமா புதுவை என்ன சோதனை கூடமா தவறான கொள்கைகளை தவறான கொள்கைகளை சோதித்து பார்க்கும் சோதனை களமாய் பார்க்கும் சோதனை களமாய் எளியா நாங்கள் எளியா நாங்கள் எளியா நாங்கள் எளியா நாங்கள் சோதித்து பார்க்கும் சோதனை களமா சோதித்து பார்க்கும் சோதனை களமா மக்கள் தொகை கணக்கெடுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் புதுவை அரசே புதுவை அரசு புதுவை அரசு புதுவை அரசு சாதி வாரி கணக்கெடுப்புக்கு சாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஒரே ஒரு காலம் சேர்க்க வேண்டும் ஒரே ஒரு காலம் சேர்க்க வேண்டும் அதை கூட செய்வதற்கு அதை கூட செய்வதற்கு துப்பில்லாத அரசுகளே துப்பில்லாத அரசுகளே உண்மையான சமூக நீதி உண்மையான சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு இடப்பங்கீடு என்பது இட பங்கீடு என்பது சமூகங்கள் கேட்கின்ற சமூகங்கள் கேட்கின்ற பிச்சை அல்ல பிச்சை அல்ல பிச்சை அல்ல பிச்சை அல்ல சமூகங்களின் அரசியல் உரிமை சமூகங்களின் அரசியல் உரிமை பிச்சை அல்ல அரசியல் உரிமை பிச்சை அல்ல அரசியல் உரிமை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சமூக ஜனநாயக இயக்கங்கள் சமூக ஜனநாயக இயக்கங்கள் ஒன்று திரண்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று திரண்ட ஆர்ப்பாட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் அடுத்த போராட்டம் அடுத்த போராட்டம் புதுவை அரசின் செவிட்டுக்காதை புதுவை அரசின் செவிட்டுக்காது மத்திய அரசின் செவிட்டுக்காதை மத்திய அரசின் செவிட்டுக்காது கிடைக்கின்ற போராட்டம் போராட்டம் விடமாட்டோம் 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 சமூக இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் விடமாட்டோம் 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 ஜனநாயக சமூக ஜனநாயக இயக்கங்களின் போராட்டம் இயக்கங்களின் போராட்டம் அரசியல் உரிமையை அரசியல் உரிமையை பாதுகாக்கும் போராட்டம் பாதுகாக்கும் போராட்டம் பாதுகாக்கும் போராட்டம் பாதுகாக்கும் போராட்டம் சின்னஞ்சிறிய பாண்டிச்சேரி சின்னஞ்சிறிய பாண்டிச்சேரி சின்னஞ்சிறிய பாண்டிச்சேரி 10 கொம்யூனு 5 நகராட்சி 5 நகராட்சி 15 லட்சம் மக்கள் தொகை 15 லட்சம் மக்கள் தொகை 15 லட்சம் மக்கள் தொகை 5 லட்சம் மக்கள் தொகை எஸ்ஐஆர் திருத்தப் பணியை எஸ்ஐஆர் திருத்தப்படி மேற்கொண்ட புதுவை அரசு மேற்கொண்ட புதுவை அரசு ஒரு மாதத்தில் திருத்தினாயே ஒரு மாதத்தில் திருத்தினாயே சாதி வாரி கணக்கெடுப்பை சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்திட முடியாதா நடத்திட வேடிக்கை பார்க்கும் பெரியோரே வேடிக்கை பார்க்கும் பெரியவர்களே, வேடிக்கை பார்க்கும் தாய்மாரே வேடிக்கை பார்க்கும் தாய்மாரே, வேடிக்கை பார்க்கும் ஆட்சியரே வேடிக்கை பார்க்க ஆட்சியரே, வேடிக்கை பார்த்து பயனில்லை ஆட்சி செய்ய லட்சணம் இங்கனோ மோடி என்றால் இல்லைனா மோடி என்றால் யானும் அவ்வண்ணமே கோரும் நானும் அவனுமே கோரம் என் ரங்கசாமி என்று என் ரங்கசாமி என்று கையெழுத்திடுவது நியாயம்தானா கையெழுத்திடுவது நியாயம்தானா? நடைமுறைப்படுத்துவது நியாயம்தானா நடைமுறைப்படுத்துவது நியாயம்தானா? திரும்ப பெறு இடபிள்யூசி இடஒதுக்கீட்டை உடனடியாக திரும்ப பெறு எச்சரிக்கை எச்சரிக்கை சமூக ஜனநாயக சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பாக எச்சரிக்கை இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கை.
சாதிவாரி கணக்கெடுப்பின் நிறைய பேர் நீங்க போட்டுங்க அப்படியே விளக்கத்தை சிறப்பாகவும் இதுல அப்படியே யாரோ ஒன்று நோட் பண்ண சொல்ல வந்த செய்திகளை check பண்ணிக்கிறேன். விளக்கத்தின் மூலமாகவே அனைத்தும் சொல்லி முடித்த அண்ணன் ஜெகநாதனுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த நோக்கவரை மாணவர் கூட்டம் சாமிநாதன் வந்துக்கிறாரு. இதுல இல்லாதது மாணவர் இயக்கம் முன்னெடுத்திருக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து என்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை உறுதி செய்திருக்கின்ற மக்கள் வாழ்வுரை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் கோரா ஜெகநாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை அது இருக்குது தேவையில்ல சொல்லாது. எனக்கு தெரியாது, நான் பேர் தானே போட்டுக்கிறேன். மாயா இருக்க மாட்டேன் நீ. சமூக நீதி இடஒதுக்கீடு பாரம்பரியம் அவனை கேட்டுதான் போட்டேன். தமிழர் நாட்டில் இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற எந்தவித மக்கள் தொகை தரவுகளும் இல்லாத எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கின்ற பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் பார்ப்பனர் உள்ளிட்ட உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீட்டை புதுச்சேரி அரசு உடனடியாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைச்சரவைக்கோ முதல்வருக்கோ அதிகாரம் இல்லாத ஒரு யூனியன் டெரிட்டரி பகுதி என்பதனால் தலைமைச் செயலகத்திலே இருக்கின்ற உயர் சாதியை சேர்ந்த பார்ப்பன வகுப்பை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 2019 நடைமுறைக்கு வந்த அந்த இடபிள்யூஎஸ் என்கின்ற பொருளாதாரத்தில் அடிவடைந்த பிரிவுகளுக்கான அது விகிதாச்சாரங்கள் நீங்க கொடுங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாயமானது. அதுதான் சமூக நீதி. இதைத்தான் ஜீவோ என்கின்ற உள்ளூர்ல இருந்து யாருமே வரல. கட்சி அன்றைக்கு 1920 பெரியார் முன்மொழிந்த, பெரியார் ஆதரித்த, பெரியார் வலியுறுத்திய அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அது என்னது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்? இந்த சமுதாயம் பல்வேறு சமூகமாக பிரிந்திருக்கிறது. அது உயர் சாதியாக, பட்டியல் சமூகமாக, இப்படி பல்வேறு சமூகமாக இருக்கிறது. கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், சாஸ்திரத்தின் பேரால், வேதத்தின் பேரால் ஒதுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு கல்வியிலும் சமுதாயத்திலும், கல்வியிலும் சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்ட, விலக்கி வைக்கப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வழங்கியதுதான் இந்த இடஒதுக்கீடு. அந்தந்த மக்களுடைய விதியாளர் அம்பேத்கர் வடிவமைத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையாக எதை முன்வைக்கிறது? கல்வியிலும் சமுதாய ரீதியாகவும் புறக்கணிக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனா 2009 இன்னைக்கு ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்கு அவசரமாக எந்தவித மக்கள் தொகை தரவுகளும் இல்லாத ஒரு நிலையிலே உடனடியாக எந்த விதமே கிடையாது. இதே நம்ம ஆளுங்க நம்முடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும், உள்ஒதுக்கீடு வேணும்னா 1008 கேள்வி கேட்பான். அது உயர் நீதிமன்றத்தில் தடை செய்யப்படும், உச்ச நீதிமன்றத்தில் தடை செய்யப்படும். ஆனா பார்ப்பனர்கள் உள்ளிட்டவரை இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறான். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமான ஒரு இடஒதுக்கீட்டு வரையறை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம், ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த பார்ப்பன உயர் சாதிகளுடைய ஆதிக்கம் தான். பட்டியல் சமூகம் 15%, ஆனா 1% இல்லாத பார்ப்பனர்களுக்கு 10%. கடற்கரை முழுக்க பரவி கிடக்கின்ற சட்டக்குறைய ஒரு 8 இருந்து 10% வரைக்கும் இருக்கிற மீனவர்களுக்கு 2%. கடற்கரையில் இருக்கிற மீனவ பெருங்குடி மக்களுக்கு 2%. ஆனா 8 இருந்து 10% இருக்கிறாங்க அவங்களுக்கு. இது வெளிப்படையா தெரிஞ்சது. எந்தவித மக்கள் தொகை தரவுகளே இல்லாம அந்த பெருந்திரளான அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு உயிரினும் பட்டியல் சமூகம் பரவி கிடக்கிறது. வெறும் 15%. ஆனா ஊர்ல போய் தேடி கொடுக்குற பாப்பா ஒரு எங்கடான்னு கேட்கறான். ஏப்பா அந்த கோயில்
பிள்ளைக்கு சடங்கு செய்யணும். புரோகிதர் ஊர் எங்கன்னா அது போ 4வது தெருவில் அந்த போனா கட்சியா ஒரு வீட்டுல இருப்பார். அதான் ஊருக்கு தேடி கண்டுபிடிச்சி முகவரி சொல்லணும். ஆனா நான் சொல்கின்ற இந்த பட்டியல் சமூகமா மீனவர் சமூகமா பெரும் திரையாக ஒரு பகுதியில வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் போய் கணக்கெடுப்பே செய்யறவன. ஆனா கண்ணுக்கு புலப்படாத அவனை கண்டுபிடிச்சு 10% கொடுக்குறேன் இந்த அரசு. மட்டும்தான் வேதம் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும் சொன்னீங்க, படிச்சீங்க. ஆனால் இது மாற்றம் வந்தது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. இடஒதுக்கீடு பெறப்பட்டது. இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த இடஒதுக்கீட்டின் பயனாக இந்த பெரும் பெரும் பொறுப்புகளை கற்பிப்போம் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். சமூக அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. அன்புக்குரிய சகோதரர் லோக ஐயப்பன் அவர்களுக்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஏதோ சாக்கடை அல்ல, குப்பையை வாரு, தண்ணி வரல, பட்டா வேண்டும் இருக்கிறதுக்கான போராட்டம் அல்ல. இது வந்து ரெஸ்டோபாரை அப்புறப்படுத்து அது போல போராட்டம் அல்ல. இது வந்து அரசியல் உரிமையை நிலைநாட்டுவதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த போராட்டத்திற்கு இந்த மழை ஓரளவுக்கு ஒத்துழைத்திருக்கிறது. நான் காலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கடுமையான மழை. ஆனால் எவ்வளவு மழை பெஞ்சாலும் 5 பேராவது ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது. அப்புறம் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து கொடையுடன் வாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள பானம் நமக்கு ஒத்துழைப்பளித்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி கண்டன உரை நிகழ்த்துமாறு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளுடைய தலைவர் அன்பு சகோதரர் திரு மங்கையர் செல்வன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எனக்கு தெரியும் தலைவர் ஜெகநாதன் அவர்கள் எழுப்பிய முழக்கத்தில் அந்த வரலாற்றையே முழக்கமாக இங்கே வடிவமைத்து முழங்கி இருக்கிறார். எனவே இது குறித்து தெளிவாக பேச வேண்டும் என்கிற தேவையில்லை. என்றாலும் கூட இங்கே ஆளக்கூடியவர்கள், இந்த மக்களை ஆளக்கூடியவர்கள் இங்கே தோழர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல, அது எங்களுடைய அரசியல் உரிமை என்று சொன்னார். இல்லை, இது இந்த மண்ணின் மக்களுடைய, மண்ணின் மைந்தர்களுடைய மண் உரிமை. இது எங்களுடைய பிறப்புரிமை. எவனும் இதை வந்து பறிக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்கு அதிகாரம் இல்லை. அது அரசமைப்பு சட்டமாகவே இருந்தாலும் அதை திருத்து. இந்த மக்களுடைய பிறப்புரிமையான இடஒதுக்கீட்டை பறிக்குமானால் சட்டத்தை மாற்ற வேண்டுமே தவிர எங்களுடைய பிறப்புரிமை பறிப்பதற்கு இந்த மண்ணில் எவனுக்கும் உரிமை இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே தோழர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். எனவே சாதியின் அடிப்படையில் தான் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே சாதியின் அடிப்படையில் தான் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் இங்கே உரிமைகளும் வாய்ப்புகளும் அனைத்தும் அந்த சாதியின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக அமைப்பை தோற்றுவிப்பதற்கான நடைமுறையாக இருக்க முடியும். ஆனால் இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத வெள்ளைக்காரன் ஆண்ட இந்த மண்ணில் இந்தியர்கள் என்று யாரும் இல்லை. இங்கே எல்லோரும் சாதிகளாக கிடக்கிறார்கள், பிரிந்து கிடக்கிறார்கள் என்று கருதித்தான் அவன் இடஒதுக்கீட்டு முறையை இந்தியாவில் அந்த கணக்கெடுப்பிற்கு பிரகாஷ் பேசி முடிச்சதும் நீ 2 நிமிஷம். சமூக பொருளாதார சாதி வாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது வெறுமனே மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்ல. அவன் தொடங்கும் போதே சமூக பொருளாதார சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று ஆங்கிலேயன் தெல்ல தெளிவாக இந்திய சமூக சூழலை புரிந்து கொண்டு அந்த கணக்கெடுப்பை நடத்தினான். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டது. 31ஆம் ஆண்டு கடைசியாக நடத்தப்பட்டது. 41ஆம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய அந்த கணக்கெடுப்பு 2ஆம் உலகப் போர் மூண்ட காரணத்தினால் அந்த போர் சூழலில் அதை நடத்த முடியவில்லை. அதற்கு பிறகு 51ஆம் ஆண்டு அது நடத்த வேண்டும். அதற்குள் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது.
தந்தை பெரியார் சொல்வது போல அதிகார கைமாற்றம் நடைபெற்றது. அதைத்தான் ஆளும் வகுப்பு சுதந்திரம் என்று சொல்கிறார். அப்படி அதிகார கைமாற்றம் நடைபெற்று 51 இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தெளிவாக அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் தான் அதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சாதி கணக்கில் எடுக்காமல், சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் வெறுமனே மக்கள் தொகை என்கிற அடிப்படையில் இந்தியாவிலே எத்தனை பேர் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்கிற அடிப்படையில் ஒரு பொதுவான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அன்பார்ந்த தோழர்களே, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துகிற இடஒதுக்கீட்டை வழங்கினார். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்காக இந்திய அளவில் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். அதை அமைக்காத காரணத்தினால்தான் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகினார். அதற்கு பிறகு 79ஆம் ஆண்டு மண்டல் குழு தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மண்டல் இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கணக்கெடுப்பை எடுத்தார். அந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலே 51 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழுகிறார்கள். உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக வாழுகிறார்கள். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக வாழுகிறார்கள். எனவே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இந்திய அளவிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமானால் 51 விழுக்காடு வழங்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? இடஒதுக்கீட்டுடைய அளவு 50 விழுக்காட்டுக்கு மேல் செல்லக்கூடாது, மீதமுள்ள 50 விழுக்காடு பொதுப்பிரிவு என்று அறிவித்து விட்டார். அந்த நேரத்தில் மன்னல் அவர் எந்த அளவிற்கு இந்த மண்ணில் பார்ப்பனி ஆதிக்கம் வேறொன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக இருந்திருப்பார். ஆனால் அவர் 51 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தால் அதை பார்ப்பனர்கள் சட்டத்தை காட்டி தடுத்து விடுவார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இந்தியாவிலே இடஒதுக்கீடு தொடர்ந்து மறுக்கப்படும் என்று அஞ்சிய மண்டல் அவர் சொன்னார். ஏற்கனவே அந்த 50 விழுக்காட்டு சமூகத்தை படைக்கிற அந்த சமூகம் வளர வேண்டுமானால், இங்கே ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் வளர வேண்டுமானால் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஜனநாயக அமைப்பு ஏற்கனவே ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிறது. ஜனநாயகம் துளியும் இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு நாற்றம் எடுத்து வீசுகிற நாடாக, இதனால் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் இளந்தெழுந்து ஒரு மாபெரும் புரட்சி நடத்துகிற ஒரு சூழல் எப்படி பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. அங்கே இருந்த மன்னர்களையும் அந்த பிரபுமார்களையும் இழுத்து வந்து வீதியிலே தலைவெட்டு பொறியிலே வைத்து தலையை வெட்டி வீதியிலே வீசினார்களோ அதை போல நிலைமை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்று சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு அந்த நிலைமை நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்து உடனடியாக இந்த அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளுடைய தலைவர், நிறுவன தலைவர் அன்பு தோழர் இரா மங்கையர் செல்வன் அவர்களுக்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாகவும் நன்றிதரை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினுடைய தலைவர் தோழர் ஷம்சுதீன் அவர்களை 2 நிமிடம் பேசுமாறு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற நீ பேசுறியா? யாரேன்னு ஒருத்தவங்க பேசுவாங்க. இந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இடஒதுக்கீடு முறையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கோரிக்கை முன்வைத்து இன்று நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், இன்று இங்க இருக்கக்கூடிய அனைத்து பார்க்கக்கூடிய தோழர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கும் அதிகாரிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்க ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக 3% இருக்கக்கூடிய
பார்ப்பனர்கள் இன்று ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த முஸ்லிம்களை இந்தியாவினுடைய அனைத்து அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு. தற்போது SC ST ஒட்டுமொத்த சமூகத்தையும் இன்னைக்கு 2ஆம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த அதிகாரமிக்க ஒரு நீதித்துறையில இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்குது. இன்னைக்கு நீதித்துறையில இந்தியாவில 752 நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? SC ST எத்தனை பேர் இருக்கிறான்? இஸ்லாமியர் எத்தனை பேர் இருக்கிறான்? பார்ப்பனர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 427 பேர் பார்ப்பனர்கள் இன்னைக்கு உயர் பதவியில இன்னைக்கு இந்தியாவுடைய தீர்மானிக்கக்கூடிய நீதித்துறையில இன்னைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு SC ST மொத்தம் 20% தான். 20% SC ST தாழ்த்தப்பட்ட மக்கள் 20. மத்திய அரசு, மாநில அரசு, மானங்கெட்ட அரசுகளே, சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதியின் அடித்தளம். சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதியின் அடித்தளம். இடப்பங்கீடு என்பது சமூகங்கள் கேட்கும் பிச்சை அல்ல. சமூகங்கள் கேட்கும் பிச்சை அல்ல. சமூகங்கள் கேட்கும் பிச்சை அல்ல. இடப்பங்கீடு என்பது அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மண்ணுரிமை உரிமையாகும். மண்ணுரிமைக்கான உரிமையாகும். ஏமாத்தாதே, ஏமாத்தாதே. 10 விழுக்காடு இடப்பங்கீடு அளித்த சமூக அநீதியை திரும்ப பெறு, திரும்ப பெறு. மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஒருங்கிணைக்கும் போராட்டம் சமூக ஜனநாயக இயக்கங்கள் பங்கேற்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கோரும் போராட்டம். கர்நாடகா நடத்திட்டா, பீகார்காரன் நடத்திட்டா, மராட்டியனும் நடத்திட்டா, கன்னடியனும் நடத்திட்டா, ஜார்க்கண்ட்காரன் நடத்திட்டா, சத்தீஸ்காரன் நடத்திட்டா, தெலுங்கானாவில் நடத்திட்டா. வெட்கக்கேடு, மானங்கேடு. வெட்கக்கேடு, மானக்கேடு. சின்னஞ்சிறிய புதுச்சேரியில் 15 லட்சம் மக்கள் 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சின்னஞ்சிறிய புதுச்சேரியில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு துப்பில்லாத வெட்கங்கெட்ட அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, ஆட்சி கட்டில் ஒருகேடா. வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். சமூக நீதியை வென்றெடுப்போம். சமூக நீதியை வென்றெடுப்போம். மனு அளித்து அந்த மனுவில் உள்ள விவரத்தை உங்கள் முன்னாலே சனநாயக பூர்வமாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வளாகம், புதுச்சேரி மாவட்டம், புதுச்சேரி 3/12/2025 இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக சமூக ஜனநாயக இயக்கங்கள் பங்கேற்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி தங்களுக்கு அளித்திடும் மனு வருமாறு. இந்திய நாடு முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விவாதிக்கப்படும் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்திய விடுதலைக்கு முன்னர் 1931ஆம் ஆண்டு வரை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும். ஆனால் 2ஆம் உலகப் போரின் காரணமாக அந்த கணக்கெடுப்பு பணி தள்ளி வைக்கப்பட்டது. விடுதலைக்கு பின்னர் 1951ஆம் ஆண்டு
எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதனால் பொது கணக்கெடுப்பில் ஓபிசி சாதி விவரங்கள் சேகரிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஓபிசி இடப்பங்கீட்டை தீர்மானிப்பதற்கு 1979 சனதா கட்சி ஆட்சியின் போது அமைக்கப்பட்ட பிபி மண்டல் தலைமையிலான குழு வேறு வழியின்றி காலாவதியான 1931 ஆண்டு தரவுகளையும் மிகச்சிறிய அளவிலான மாதிரி கணக்கெடுப்புகளையும் நம்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த தரவுகளின் பற்றாக்குறையால் இடப்பங்கீடு விகிதங்கள் சட்ட சிக்கல்களை உருவாக்கியுள்ளன. பல்வேறு சமூகங்கள் தங்களது இடப்பங்கீடுகள் பறிபோவது பற்றிய உணர்வுகளை வளர்க்கவும் சமூக நீதி மற்றும் சட்ட தேவைகளை பெற்றிடவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது சமூக நீதியின் அடித்தளமாக அமைந்துள்ளது. அந்த வகையில் மத்திய அரசு கடந்த 2019 ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலேயே உயர் சாதி பிரிவினருக்கு, அதாவது பார்ப்பனர், ரெட்டியார் போன்ற உயர் சாதி பிரிவினருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 10 விழுக்காடு இடப்பங்கீடு வழங்கியது சமூக நீதிக்கு எதிரானதாகும். ஏற்கனவே பீகார், கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி புதுச்சேரி அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பினை முழுமையாக முறையாக நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு தங்களுக்கு இந்த மனுவினை மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பாக பணிந்து அளிக்கப்படுகிறது. மேலும் சாதிவாரி புள்ளிவிவரங்கள் சுமார் 482 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 15 லட்சம் மக்கள் தொகையும் கொண்ட புதுச்சேரியில் விரைவாக சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்தி அதன் மூலம் எல்லோருக்கும் நீதி, எல்லோருக்கும் வளர்ச்சி என்பதை நிலைநாட்ட வேண்டும் என அன்புடன் தகவல் புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். சமூக நீதியின் அடித்தளம் அதுதான் என்கிற ஒரு உன்னதமான கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கிற விதமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு சமூக ஜனநாயக இயக்கங்கள் இன்றைக்கு ஒன்று திரண்டு இந்த மழைக்காலத்திலும் நடத்தியிருக்கிறோம். புதுச்சேரி அரசு சற்று சில தினங்களுக்கு முன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயராலே வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டது. ஒரு மாதம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல தேவையில்லை. அதனுடைய வரலாறு முழுசாக தெரியும்.